வெல்கம் டு அனிமி எவல்யூஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐ மேட் ஏ ஃப்ரெண்டு வித் செகண்ட் பிரிட்டியஸ்ட் கேர்ள் இன் மை கிளாஸ் அப்படின்ற அனிமையோட எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசினுக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி கொண்டாடணும். ஸோ ஒர்க் பண்ண எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்குது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது பேசினுக்குது. இப்போ உடனே அது பேசியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மாக்கி உடனே போய் அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் கிட்டே போய் பேசுகிறான். எனக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளியே போயிட்டு வருவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டோடனே அந்த பொண்ணு ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. திடீர்னு ஏதாவது அவசர வேலை இருக்கான்னு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. இதை கேட்டோடனே மாக்கி ஆமாம் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான ஒரு வேலை இருக்குது. ஸோ அதனால் 15 நிமிஷம் மட்டும் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். இதை கேட்டோடனே அந்த பொண்ணு சரி புரிஞ்சுது, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை உன்னுடைய பிரேக் டைமாக நாங்கள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ அதனால் உனக்கு நான் பிரேக் டைம் கொடுத்தாலும் நெசமோ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கிடையாது சொல்லுது. இதை கேட்டோடனே தம்பி ஒன்றுமே புரியல, ஏன் என்ன மட்டும் இதுமாரி பண்ணுற அப்படின்னு கேட்குது. இதை கேட்டோடனே எங்கள் அக்கா ஏன் இதுமாரி பண்ணுற, இதுமாரி ஒரு அழகான அக்கா அவன் கூட இருக்கும்போது நீ எதுக்கு இதை பற்றியெல்லாம் கவலைப்படுற, நீ என் கூட இருக்கிறத நினச்சி செம ஹாப்பியாக வேண்டா அப்படின்னு பற்றி அது சொல்லுங்குது. இப்போ உடனே பார்த்தீங்கன்னா கிளாஸில் யூ தான் கேட்குது ஊமியை பார்த்து, ஹே இப்போ நீ என்ன பண்ண போகிற ஊமி அப்படின்னு. உடனே ஊமி நான் வீட்டுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக சாயங்காலமாக கிளம்பி வரலான்னு இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. உடனே இதை கேட்டோடனே யூ ஓஹோ இப்போ தான் புரியுது, மாக்கியும் பாட்டிக்கு வரான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீ ரொம்பவும் ஷையாக இருக்கிற, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ உன்னை மேக்கப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக போட்டு வரேன்னு வீட்டுக்கு போறியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுது. இதை பார்த்தோன்னே ஊமி அது தலையை பிடிச்சி நசிக்கிட்டு முட்டாள் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது போட்டு திட்டி எடுக்குது. அதை போட்டு அந்த கொடுமை பண்ணுது. இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு இல்லை என்னை விட்டுறேன் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு பார்த்தா கதறது அந்த யூ பொண்ணு. உடனே யூ சரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூ பொண்ணு அந்த திட்டு கிளம்பிடுது. உடனே ஊமி கேட்குது சரி நீ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருப்ப, இது வந்து பார்த்தீங்கன்னா நீ தனியாக சமாளிச்சுப்பியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊமி ஹீரோ பார்த்து கேட்குது. உடனே மாக்கியும் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சமாளிச்சிக்க முடியும், நீ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி நடக்கும்போது என் கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ண போகிற விஷயம் அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி முடிவு போகுதுலாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் எனக்கு இப்போ வேறு சாய்ஸ் இல்லை, என்னால் இதை மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சினே போகிறான். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மினோட்டை தான் இருக்கிறாங்க. ஹீரோ அவங்க அப்பா கூட வேலை பார்க்குற அந்த பொண்ணு, ஹீரோ அவங்க அப்பாவுடைய அஃபரில் இருக்கிற அந்த பொண்ணு தான். உடனே மாக்கி என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறான். இதை கேட்டுட்டு அந்த மின்னட்டோ அதெல்லாம் பரவாயில்ல எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு வந்து தான் சொல்லுது. உடனே ஹீரோ அப்பாவோட நிலைமை எப்படி இருக்குது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காருன்னு கேட்குறான். இதை கேட்டு அந்த மின்னட்ட பொண்ணு ஆமாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டமாக இருக்காரு, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையன் இதுமாரியான ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் அவர் எப்படி நார்மலாக இருப்பார் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுங்குது. உடனே ஹீரோ மினோட்டோ சார் நான் உங்ககிட்ட மட்டும் இல்லை அப்பா கிட்டே நேரில் பேச தான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அப்பா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு சொல்லி வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறாரு. இதை கேட்டு அந்த மினோட்டோ சார் ஆமாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்திருக்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ரீசன் சொல்லிட்டு அவருக்கு கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போல்டாக இருப்ப சொல்லி, நீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பயந்தா போல் ஒரு அமைதியான பையன் தான் நினச்சேன் நான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இதை கேட்டு நீ மாக்கி ஆமாம் நான் எப்பவுமே அடி தான் இருப்பேன், பட் ஆனால் இந்த ஒரு தடவை மட்டும் நான் என்னை மாற்றிக்கலான்னு இருக்கேன், ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியமான ஒரு விஷயங்களை நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்கிறான். இதை கேட்டு அந்த மினிட்டாவும் ஆமாம் எனக்கும் அப்படி புரியுது, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவும் விரும்புகிற ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வித்தியாசமாக வந்துட்டுருக்காரு, அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கவலையாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுது. உடனே ஹீரோ உங்களுக்கு நிஜமாவே எங்கள் அப்பாவை பிடிக்குமான்னு வந்து கேட்குறான். இதை கேட்டு மினோட்டோ ஆமாம் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அதை மறுக்க முடியாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் புதுசாக வந்தப்போ என் கூட வேலை பார்க்குறவங்கள நான் ரொம்பவும் ஸ்லோவாக தான் இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா என்னை கைவிடாமல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நானே இப்போது இந்த பொசிஷனில் வந்து நிற்கிறதுக்கு உங்கள் அப்பா தான் காரணம், அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு நல்ல மனுஷர், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிது அப்படின்னு அந்த தான் சொல்லுது. உடனே அந்த மினட்டோ சானு ஹீரோ முன்னாடி தலை குஞ்சும் நான் நேராக விஷயத்துக்கே வந்துடுறேன், நீ ஸ்கூல் முடிச்சதும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா கூடயே வந்து இருக்க முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தா கேட்குது. ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ தேவைப்படுற, நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனா அவருக்கு வேணும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட பேசும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கும்போது காட்டாத அந்த ஒரு அழகான சிரிப்பும் அவருடைய அந்த நிம்மதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது உங்ககிட்ட இருக்கும்போது தான் இருக்குது. ஸோ அதனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு சுயநலமாக பேசுகிறீங்க உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குறான். இதை கேட்டோன்னே அந்த மினோட்டோ சான் ஆமாம் எனக்கு புரியுது,
பட் இருந்தாலும் என்னால் என்ன பண்ண முடியும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு பிடிச்சத கூட என்னால் தர முடியலாம் எப்படி அப்படின்னு சொல்லுங்குது. எனக்கு தெரியும் உங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டம் கொடுத்துருக்கேன் சொல்லி, பட் ஆனால் இதுக்கான எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்க ரெடியாக தான் இருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலனா நான் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி வரவே மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுது. இதை கேட்டோடனே மாக்கி அப்படின்னா அப்பா அப்பா பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்குறான். இதை கேட்டு அந்த மினாட்டோவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை விட்டுருவேன், இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆசைப்பட்டாலும் நான் இனிமேல் முன்னாடி வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுது. இதை கேட்டோடனே ஹீரோ மினாட்டோ சான் உங்களுடைய ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியுது, பட் ஆனால் என்னால் இந்த நிலைமையில் உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனசெல்லாம் பார்த்து இறங்க முடியாது, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் அந்த சூழ்நிலை இல்லவே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். உடனே ஹீரோ மினாட்டோ சான் எனக்காக ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த மினாட்டோ சான் கிட்டே ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்குறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கட் பண்ணி அப்படியே அந்த கிறிஸ்மஸ் பார்ட்டியில் தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெல்கம் வெல்கம்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வரவேற்றுனுக்குறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரசிடென்ட் வருது. இதை கேட்டு ஹீரோ ஹோ பிரசிடென்ட் வெல்கம் உள்ளே வாங்க அப்படின்னு தான் சொல்கிறான். இதை கேட்டு அந்த பிரசிடென்ட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரசிடென்ட்னு கூப்பத்தை முதல்ல நிறுத்து அப்படின்னு தான் சொல்லுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மட்டும் தான் அதுமாரி இருப்பேன், ஆனால் அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பிரசிடென்ட்டோடைய பதவியிலேருந்து விலகிடுவேன், ஸோ அதுக்கப்புறம் நீ என்னை எப்படி கூடுவ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. இதை கேட்டோடனே ஹீரோ சரி அப்படின்னா நான் இனிமேல் உங்களை தோமஸ் என் பையன் கூப்பிட்றேன் அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். இதை கேட்டோடனே அந்த பிரசிடென்ட்டுக்கு சரியான சாக்காயிடுச்சு. நீ என்ன என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்ற மைஹ்ராகுன், நீ இந்தளவுக்கு தைரியசாலியாக இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டோடனே ஹீரோ இல்லை நெசமாவும் இங்கே தான் இருக்கான், ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி பேரை சொல்லி கூப்பிட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கூப்பிட்றதுன்னு தெரியாமல் கொஞ்சம் சரியாக இருக்காதுன்னு நினச்சேன் அப்படின்னு தான் சொல்லுது. இதை கேட்டோடனே அந்த பிரசிடென்ட்டு ஓ அப்படி வரியா, சரி இனிமேல் நானும் வந்து பார்த்தீங்கன்னா உன் பேரை சொல்லியே கூப்பிட்றேன் மாக்கிக்கும் அப்படின்னு தான் சொல்லுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவருடைய க்யூட்னஸை காட்டுன்னு வேகமாக ஹீரோ பேரை சொல்லிக்கின்னு வேகமாக ஓடியாரா. உடனே இதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிறவங்கலாம் சீரியஸாக ஆகுறாங்க. அங்கே பாரு எவ்வளோ அழகாக இருக்கால யூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா யூவோட ட்ரெஸ்ஸை பார்த்து அவளை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேக்கிறாங்க. உடனே ஹீரோ ஹே நீ மட்டும் தனியாக வந்திருக்க ஊமி எங்கன்னு கேட்குறான். இதை கிட்ட யூ பொண்ணு அவள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் உன்னை கண்ணாடி பார்த்துட்டே இருக்கா, எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அவள் உனக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூ சொல்லுது. உடனே அந்த இடத்துக்கு வந்த யூமி ஹே யூ நீ என்ன மறுபடியும் தேவையில்லாத எதையும் பேசிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. இதை கேட்டோன்னே யூ அப்படியெல்லாம் இல்லையே என்ன மாக்கிக்கோ நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு கேட்குது. ஆனால் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஊமியை பார்த்தா சரி சாக்கில் நின்றுருக்கான். என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்காளே சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊமி நீ இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே ஊமிக்கு செம பிளஸ் ஆகிடுது. பட் இருந்தாலும் அதை மனசுக்குள்ளேயே வச்சுன்னு நீ எப்பவும் போல் உன்னுடைய வேர்ட்ஸு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மொட்டை மார்க் தான் தருவேன், நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் தரவே இல்லை, பட் இருந்தாலும் உன்னுடைய உண்மையான பாராட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டோடனே மாக்கி நிஜமாவே இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஹேய் நீ என்ன முன்னாடியே சொல்லிட்டு இருக்க சொல்லாத அப்படின்னு வந்து அந்த இன்னும் ப்ளஷ் ஆகுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா மாக்கியுமே ஜாலியாக பேசுங்கிறாங்க. ஹீரோ அங்கே 2 பேரும் பேசுறதை பார்த்துட்டு அப்பா நிஜமாலே இவங்க 2 பேருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு செம்ம கச்சிதமாக இருக்குது, அதுக்கும் யூக்கு செம்ம கச்சிதமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சினுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஊமியோட பார்க்க என்னுடைய ஹார்ட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா துடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சினுக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டு மண்டை வருது. இதை பார்த்தோன்னே யூக்கு சீரியஸாக்கு ஹே நீ என்ன உன்னுடைய பாய் ஃப்ரெண்டு கூட தானே வரேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குது. இதை கேட்டோடனே அந்த ரெட்டு மண்டை சமசோகமாயிட்டு ஆமாம் அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது இந்த நேரத்தில் நான் என்னுடைய பார்ட்டியை செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து அது ஃபயர் அப் ஆகுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து நெசமோ ஹேய் நீ வந்து பிரேக் எடுக்க போகிற சொன்னியே எடுத்துக்கோ அப்படின்னு தான் சொல்கிறான். இதை கேட்டு மாக்கி சரி நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பக்கத்தில் தான் காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மா தான் இருக்காங்க. ஹே மாக்கி எதுக்காக என்ன இங்கே வர வச்ச அப்படின்னு வந்து இப்போ தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள பார்ட்டியாக நடக்குது, நீ இதுமாரி அங்கே கண்டுக்காம வந்துட்டுக்கிறியாடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இதை கேட்டு ஹீரோ இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பொறுப்பில் இருக்கிறவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்தேன் அப்படின்னு தான் சொல்கிறான். அதை விடுங்க நான் இங்கே வர வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். இதை கேட்டோன்னே அவங்க அம்மா சரி என்ன விஷயத்துக்காக என்ன வர வச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அவங்க வருவாங்க அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லுங்கிறான். ஹீரோ வெயிட் பண்ணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மினோட்டோவும் அது மட்டும் இல்லாமல் ஹீரோ அவங்க அப்பா தான் வரான். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினோட்டோ கிட்டே தான் ஹெல்ப்பாக கேட்டுக்கிறான். உடனே இதை கேட்டு அவங்க அம்மாவுக்கு சரியான ஷாக்கு. அப்பா இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கும் தெரியும் இந்த அளவுக்கு ஷாக்காக இருப்பீங்கன்னு சொல்லி, நான் வந்து பார்த்தா உங்கள் 2 பேர்கிட்டே சொல்லவே இல்லை இதுமாரி நீங்கள் 2 பேரும் இங்கே வர போகிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு வந்து பார்த்தா ஹீரோ சொல்கிறான். உடனே வந்து பார்த்தா அவங்க 2 பேரும் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ என்ன நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு இதுமாரி பேசி பார்த்துருக்கீங்க, பட் ஆனால் அவங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு வந்து தான் கேட்குறான். இதை கேட்டு ஹீரோ அவங்க அம்மா ஆமாம் நாங்கள் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, நாங்கள் என்ன பேச சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்க அம்மா கேட்குறாங்க. உடனே ஹீரோ அவங்க அம்மா அங்கே இருக்கிற அந்த மினோட்டா சொன்ன பார்த்துட்டு ஹோ நீங்கள் தான் மினோட்டா சானா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டு அந்த மினோட்டா சானா ஆமாம் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா மினோட்டா சான் உங்களை இதானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோ அவங்க அம்மாவுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. உடனே ஹீரோ அவங்க அம்மா என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மஹீரா மசாக்கி, நான் வந்து பார்த்தீங்கன்னா இவரை விட்டு இப்போ பிரிஞ்சு வந்துட்டேன், ஸோ அதனால் இப்போ நீங்கள் இவரை
உங்கள் இஷ்டப்படி என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுது. இதை கேட்டோடனே அவங்களும் இல்லை இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு உரிமை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதை கேட்ட டப்புன்னு மாக்கியோட அப்பா, "ஹோ! நீ எப்பவும் போல தான். இன்னும் வந்து பார்த்தீன்னா, யாரையுமே புரிஞ்சுக்க மாட்ற" அப்படின்னு வந்து சொல்றாரு. இத கேட்ட உடனே ஹீரோ அவங்க அம்மாவுக்கு சரி கண்டாயிடுது. "ஏய் என்ன நீ பேசிட்டு இருக்க? எப்பவுமே போல நீ எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அழ வச்சுட்டு இருக்க." இத கேட்ட உடனே ஹீரோ அவங்க அம்மா, "என்ன? நீ என்ன இது மாரி பண்ணிட்டு இருக்க? எப்பவும் போல நீ வந்து பார்த்தீங்கன்னா, உன்னுடைய பொண்ணுங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி தான் அழ வச்சுட்டு இருக்க." அப்படின்னு வந்து சொல்றாங்க. இத கேட்ட உடனே ஹீரோ அவங்க அப்பா, உனக்கெல்லாம் அது புரியாது." அப்படி சொல்றாங்க. இத கேட்ட உடனே ஹீரோ அவங்க அம்மா சரி கண்டாயிடுறாங்க. "பாரேன் நீ மறுபடியும் மறுபடியும் இதே தப்பு தான் பண்ணிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னுடைய பிரச்சனையிலருந்து நழுவி ஓடிற, எஸ்கேப் ஆயிடுற. கண்டி அதை எதிர்த்து போராடவே மாட்ற." அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவங்க அம்மா சரி கண்டாயி கத்தினுருக்காங்க. "நீ என்ன பத்தி ஒண்ணுமே புரிஞ்சுக்கல. அப்படி இருக்க சொல்ல நான் எதுக்கு இது மேல ஆர்கியூ பண்ணணும்?" அப்படின்னு வந்து அவங்க அப்பா கத்திங்கிறாரு. "பாரேன் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நீ அத மழுப்பு தான் பார்க்குறியா? கண்டி அத ஒழுங்கா நீ ஃபேஸ் பண்ணவே மாட்ற." அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கத்தினுருக்காங்க. உடனே ஹீரோ அவங்க அப்பா, "ஹே மாக்கி நீ என்கிட்ட பேசுனா ஏதாவது பேசு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு செம்ம வேலையா இருக்கு. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. டப்புன்னு வந்து பார்த்தா மின்டோ சொன்னேன், "இல்ல நில்லுங்க." அப்படின்னு வந்து பார்த்தா ஹீரோ அவங்க அப்பா கைய பிடிச்சு வலிக்குது. உடனே ஹீரோ அவங்க அப்பா, "ஹேய் மினாட்டோ இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? முதல்ல இந்த இடத்துல என் பேர சொல்லி கூப்பிடுறத நிறுத்து. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உனக்கு மேல இருக்க ஒரு ஆளு. என்ன சாருன்னு சொல்லி கூப்பிடு." அப்படி சொல்லுது. அப்படின்னு வந்து பார்த்தா அவர் சொல்றாரு. இத கேட்ட உடனே மின்டோ சொன்னேன், "இல்ல என்னால அப்படி கூப்பிட முடியாது. அது மட்டும் இல்லாம நீ இங்க தான் இருந்து தான் ஆகணும்." அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுது. "நீங்க மறுபடியும் என்ன மாக்கிய விட்டு போறீங்களா என்ன? மறுபடியும் அவன தனியா விட்டு போறீங்களா என்ன?" அப்படின்னு வந்து கேக்குது. உண்மையாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் ஆனாலும் நீங்க இது மாரி பொய் சொல்லிட்டு போறத விட, இது மாரி இங்க இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேசறதுக்கு விருப்பமே இல்லனாலும் நீங்க இருந்து தான் ஆகணும் உங்களுடைய பையனுக்கோசம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மினிட்டோ சான்னு சொல்லுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு ஹீரோ அவங்க அப்பாவுடைய, அம்மாவுடைய கைய வேகமா புடிச்சுட்டு, "நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன் ப்ளீஸ் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒண்ணா சேருங்க. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள சண்டை எல்லாம் வேணாம். நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்த காலத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திரும்பி போயிடலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க 2 பேர்ல ஒருத்தர சூஸ் பண்ண முடியாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 2 பேருமே வேணும். நீங்க 2 பேர்ல ஒருத்தர சூஸ் பண்ணா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அழ ஆரம்பிச்சுடுறான். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, நெனச்சு பார்க்குறான். அவங்க ஜாலியா இருந்தது. அங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பொறந்தநாள் கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடுனது, அங்க பிக்னிக் போனது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ நெனச்சு பார்த்து செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா அழுவுறான். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அது எல்லாத்தையும் நெனச்சு பார்த்து தான் இப்போ பேசுறான். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா படிக்கிறேன். ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா விளையாட ஆரம்பிக்கிறேன். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நெறைய நண்பர்கள் கெடச்சிருக்காங்க. பட் என்னதான் இது நெறைய பேர் இல்லாம கம்மியான பேர் இருந்தாலும், நான் அவங்ககிட்ட நல்லா பழகுறேன். ஆனா ஆனா அம்மா, அப்பா நீங்க 2 பேரும் இல்லன்னா, நான் எப்படி இருக்கிறது? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அழ ஆரம்பிச்சுடுறான். எனக்கு நீங்க 2 பேரும் இல்லன்னா, எனக்கு சுத்தமா வாழவே புடிக்கல. நீங்க 2 பேரும் பிரியறது எனக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல. அப்படின்னு வந்து தான் சொல்றாங்க. அப்படி சொல்லே இருக்கும்போது பார்த்தா டப்புன்னு ஊமி அங்க வேகமா ஓடி வரா. "ஹே மாக்கி, மாக்கின்னு" சொல்லிட்டு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போ. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வரா. "நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிரு" அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா வேகமா ஓடிருது. உடனே ஹீரோ கிட்ட வந்தோனே ஹீரோ டப்புன்னு ஊமியோட கைய புடிச்சுட்டு, "அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது ஃப்ரெண்டு ஒண்ணு கெடச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம இவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு. நான் லவ் பண்ற பொண்ணு இவ தான்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்றான். இவ பேர் வந்து பார்த்தீங்கன்னா அசனாகி உமி. என் வாழ்க்கையில கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டும் இவ தான். அது மட்டும் இல்லாம என்னுடைய காதலியும் இவ தான். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்க அப்பா கிட்ட சொல்லுங்கிறான். "அப்பா, அம்மா உங்ககிட்ட கடைசியா ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு முன்னாடி நின்னு நம்ம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்" அப்படின்னு கேட்குறான். இத கேட்டோனே அவங்க அம்மா, "நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க பையனுடைய ஆசைய நிறைவேத்த போறீங்களா இல்லையா?" அப்படின்னு வந்து கேட்குது. இத கேட்டு ஹீரோ அவங்க அப்பா, "ஆமா. மாக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இது மாரி இருந்ததே இல்ல. ஸோ அவன இந்த அளவுக்கு பிடிவாதம் புடிச்சு நம்மகிட்ட கேட்கறான்னா, நான் கண்டிப்பா அத நிறைவேத்தி தான் ஆவேன்." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்க அப்பா சொல்றாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ, "ஊமி இந்தா நீ வந்து பார்த்தீங்கன்னா எங்க 3 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடு" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். இத கேட்டோனே ஊமி, "ஐய்யய்யோ! எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கவே தெரியாதே. பட் இருந்தாலும் அதுக்கான ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நெறைய பேர் இருக்காங்க." அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கூப்புடுது. பார்த்தீங்கன்னா ரெட் மண்டை, யூ அது மட்டும் இல்லாம நெசமா தான் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரக்காளிலேருந்து ஒளிஞ்சிருந்து வராங்க. உடனே ரெட் மண்டை, "எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா ஃபோட்டோ எடுக்க தெரியும். நான் எடுக்கிறேன் பாரு" அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்குது. பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேரும் ஒண்ணா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு முன்னாடி நின்னு ஹாப்பியா நின்னு மறுபடியும் ஒரு ஃபோட்டோ எடுக்குறாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா அங்கருந்து கட் பண்ணி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பார்ட்டியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிய நெறைய ஸ்கூல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இந்த பார்ட்டிய என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்ப தான் சியர் பண்ணி இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிய ஸ்டார்ட் பண்றாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. ஹீரோ, ஊமி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணுகிறாங்க. அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, ஊமி அங்க இருக்கிற அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு கொஞ்சம் சோகமாகுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ "என்ன நீ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்ககிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கான்னு?" கேட்குறான். இத கேட்டு ஊமி, "ஆமா. பட் இருந்தாலும் என்ன பண்றது? நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ரொம்ப கோவமாயிட்டேனே" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்குது. "நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துல ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிட்டேன். என்னோட எமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னால கட்டுப்படுத்தவே முடியல" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இத கேட்டோனே ஹீரோ, "ஆமா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க தான் இன்னமும். ஸோ அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புடிச்சத செய்யலாம். ஸோ இப்ப நீ மறுபடியும் உனக்கு என்ன தோணுதோ அத செய்யி" அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு அந்த 2 ஃப்ரெண்டுங்களும் வந்துருதுங்க.
வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊமி கிட்ட பேசலாம்னு வருதுங்க. உடனே டப்புன்னு ஊமி இல்ல நிறுத்து. நீ வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி மறுபடியும் என்கிட்ட சாரியோ இல்ல வேற ஏதாவது பேச நினைக்காதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில ரொம்பவும் எமோஷனலா இருந்தேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பேசிட்டேன். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நீங்க அதுமாரி கிட்ட போய் சொன்னத நெனச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்ககிட்ட கேட்டுருக்கணும். நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அத மனசுக்குள்ளேயே வச்சிருந்ததுனால தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. நம்போ இது எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸா ஆக்கலாம் சொல்லுது. இதுக்கிட்டனே அவங்க 2 பேருக்கும் அழ ஆரம்பிச்சுடுறாங்க. ஊமிய நெனச்சு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஊமி என்ன பண்றீங்க? இந்த நேரத்துல அழுவாதீங்க அப்படின்னு தான் சொல்லுது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அழுதுன்னுக்குறாங்க. உடனே வந்து பார்த்தா டப்புன்னு அவங்க முன்னாடி வந்துட்டு, சரி நீங்க மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸா வந்தா ஏன் கை குடுத்துக்க கூடாது? அப்படி சொல்லுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கை குடுத்து செம்ம ஹாப்பியா வராங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அழுவுறாங்க ஆனாலும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம எல்லாரும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் கட்டி புடிச்சு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கட்டி பிடிக்குது. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு மண்டை ஃபோட்டோவா எடுத்து தள்ளுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிச்சு. பார்ட்டி எல்லாம் முடிச்சிட்டோனையும் அந்த பிரசிடென்ட்டு சரி நீங்கள் வந்த எல்லா ஸ்டாஃப்க்கும் ரொம்ப நன்றி. உங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டி ரொம்ப நாள் நடந்தது. ஸோ அதனால் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வெயிட் பண்ணிங்கன்னா ஊமிக்கோசம். ஊமி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாக்கி எனக்கோசம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு தான் சொல்லுது. இதுக்கிட்டயும் ஹீரோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை வா போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 பேரும் கை கோத்து ஜாலியாக நடந்து போயினுக்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா மாக்கி ஹே என்ன பார்த்துட்டு இருக்க ஊமி கேட்குறான். இதுக்கிட்டயும் ஊமி நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டியில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட காட்டுது. ஹே ஆமாம் இது எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் சரி ஜாலியாக அதை பார்த்துன்னுக்குறான். நான் இது வரைக்கும் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதை நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே பேட் மெமரிஸ் தான் இருக்குது. பட் ஆனால் இனிமே அப்படி இருக்காது. ஃபோட்டோஸ் எல்லாம் எவ்வளோ நல்ல மெமரிஸ் எல்லாம் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ தான் புரியுது. அது மட்டும் இல்லாமல் ஊமி கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். அப்படின்னு டப்புன்னு ஊமி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றான். உடனே ஊமி என்னடான்னு கேட்குது. உடனே ஹீரோ டப்புன்னு ஐ லவ் யூ அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லிடுறான். இதை கேட்டோடனே ஊமிக்கு சரியான பிளஸ் ஆகுது. என்ன சொல்கிற நீ? உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஃப்ரெண்டாக தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கு. உடனே மாக்கி இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன்னை ஒரு லவராக பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறான். நான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே உன்னை தான் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்னுலாம் பார்த்தா எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் என்ன மாதிரியான ஒரு விஷயம் நடந்தாலும் சரி நான் கண்டிப்பாக உனக்கோசம் ஃபைட் பண்ணுவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உன் கூடவே தான் இருப்பேன். ஃப்யூச்சரில் எப்படி வேணா மாறலாம். ஸோ நம்ம 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெறுப்பு வரலாம். பட் இருந்தாலும் நான் எப்படி நடந்தாலும் உனக்காக வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே உன் கூடவே இருப்பேன். அதுக்காக உன் கூட சேர்றதுக்காக நான் எப்பவுமே முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் நீ எப்பவுமே என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டே இருக்கியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குறான். எனக்கு தெரியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்மார்ட் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை போல். பட் இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்காக என்னுடைய எல்லா ஹார்ட் ஒர்க்கையும் பண்ணி உனக்கு ஏற்றாப்போல நான் மாற ட்ரை பண்ணுவேன். எனக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஊமி. ஐ லவ் யூ அப்படின்னு வந்து பார்த்தா ஹீரோ சொல்கிறான். இது கட்டினே ஊமிக்கு செம அழுகு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கட்டி பிடிச்சினே வந்து பார்த்தீங்கன்னா அழுகுது. ஹீரோ என்ன கேட்குறான் ஏன் அழுகுறேன்னு. நீ முட்டாள்தனமாக இதுமாதிரி ப்ரொப்போஸ் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு அழத்தான் செய்யும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அழுதுனுக்குது. என்ன மட்டும் என்ன சொல்ற நீ வந்து அழுதுட்டு இருக்க அப்படின்னு தான் சொல்லுது. பார்த்தீங்கன்னா ஹீரோடைய கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வருது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆமாம் நம்ம 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுன்னு தான் இருக்கிறோம். நம்ம 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான மேட்ச் தான் போல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அழுதுனே ஜாலியாக சிரிக்கிறான். ஹீரோ உடனே அதை கட்டி அணைக்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஊமி ஆமாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கதகதப்பாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுது. உடனே மாக்கி ஆமாம் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறான். உடனே ஊமி நீ இந்த அளவுக்கு செல்ஃபிஷாக இருப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுமாரி என்னுடைய லவ்வை சொல்ல வந்தப்போ நீ வந்து அதை தடுத்து நிறுத்திட்ட. பட் ஆனால் இப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து சொல்கிறியாடா அப்படின்னு வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம 2 பேரும் பாரு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அழுகாட்சி ஜோடி மாரி ஐதினே குரு அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுங்குது. இதுக்கிட்ட ஹீரோ ஆமாம் நம்ம 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழுமூஞ்சிக்கு தான் போல அப்படி சொல்லி பார்த்தா 2 பேரும் ஜாலியாக சேர்ந்துன்னு சிரிச்சுனுக்குறாங்க. அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் ஒன்று நடக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க 2 பேரும் லவர்ஸாக மாறும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான் பேக்ரவுண்டில். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் 10 முடியுது.